நமசிவாயம் திருச்சிற்றம்பலம். நிறைய அன்பர்கள் கேட்டிருந்தாங்க, தாமரைமணி மாலையை அணிவதால் நமக்கு என்ன பயன்கள் என்று கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பயன்களை அடுத்து பார்ப்போம். அதை பராமரிக்கிற முறை அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா நிறைய அன்பர்கள் கழுத்தில் அணிந்து கொண்டு எனக்கு பூச்சி அரிச்சிருச்சு, அது மூலியமாக ஏதாவது விபரீதம் நடக்குமா அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்த மாலையை எப்படி பராமரிக்கிறதுன்னு அதை பார்ப்போம். இந்த மாலையை, தாமரைமணி மாலையை ஃபஸ்ட்டு காட்டன் துணியால் நல்லா தொடச்சிட்டு வேப்ப எண்ணெய் அல்லது கடுகெண்ணெய் போட்டு அந்த தாமரைமணி விதை மேலே அப்ளை பண்ணி தொடச்சிருங்க. ஏன் அப்படின்னா இந்த கசப்புத்தன்மைக்கு பூச்சிகள் தாக்காது. ஓகேங்களா? இரண்டாவது, இந்த தாமரை மணியோட அந்த விதைகளுடைய ஆயுட்காலம் குறைந்தது 6 மாத காலம் மட்டுமே. ஏன்னா அது அந்த விதையில் நீர் சத்து அதிகமாக இருக்குங்காட்டியும் பூச்சிகள் அரிக்கக்கூடிய தன்மை உள்ளது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த தாமரைமணி மாலையை எப்படி நம்ம அணிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, தினமும் காலையில் குளிச்சுட்டு உடம்பை நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் இந்த மாலையை அணிந்து நம்ம வழிபாடு செய்யலாம். தாமரைமணி மாலையை அணிந்து கொண்டு முக்கியமாக அசைவம் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த தாமரைமணி மாலையில் சரஸ்வதி, லட்சுமி இந்த மாதிரி தேவதைகள் இருக்கிறங்காட்டி அது அசைவத்துக்கு செட் ஆகாது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாலையை எப்படி பயன்படுத்த வேண்டும். மாலையை ஜபமணி மாலையாக நம்ம பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சுவாமி சிலைகளுக்கு அணிவிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பிரபஞ்ச ரகசியங்களில் ஒன்றாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவும், பணத்தை ஈர்க்கும் பல வகை பொருட்களில் இந்த தாமரைமணி மாலையும் ஒன்று. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.